இது உங்கள் சீரியல் பாக்ஸ் மகாநதி எபிசோட். காவேரி அம்மா காவேரியை கோவிலுக்கு கிளம்பி போக சொல்றாங்க. விஜய் அண்ட் குட்டி காவேரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போய் கிளம்பிட்டு வாங்க, நான் வந்து உங்களை வெயிட் பண்ணி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதோட இவங்க 3 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கோவிலும் வந்துருச்சு, ரீச் ஆயிட்டாங்க. காவேரி வந்து இறங்கிட்டா. அதோட விஜய் சொல்றாப்ல, நீங்க வந்து போயிட்டு வாங்க, நாங்க வந்து வெயிட் பண்றோம், உங்களை நான் வந்து வீட்லயே கொண்டுட்டு போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இல்ல எனக்கு வந்து போக தெரியும், நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுவேன் அப்படின்னு மாதிரி காவேரி வந்து சொல்றா. காவேரி அம்மா வந்து கங்கா கிட்டையும் யமுனா கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க, வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஜய் வந்து வீட்டுக்கு வந்தாப்ல, எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. காவேரிக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருமா அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு உடனே பேசி வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டேன். மறுபடியும் நான் காவேரிக்கு தெரியாம திரும்பி போய் அப்புறம் நார்மலா வந்து பேசிட்டு நீங்க வந்து நாளைக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு மாதிரி, நீங்களும் பாப்பாவும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி சொன்னேன். கங்காவும் யமுனாவும் சொல்றாங்க, நாங்க 2 பேரும் வந்து கிளம்பி வர்றோம், எங்களுக்கும் வந்து விஜய் மாமா வந்து பார்க்கணும் மாதிரி இருக்குமா அப்படின்னு மாதிரி யமுனா வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து காவேரி அம்மா வந்து சொல்றாங்க, ஆல்ரெடி காவேரிக்கு வந்து டவுட் வந்துருச்சு, நான் வந்து அவங்க அந்த குழந்தைய நான் நல்லா பாக்குறேன் அப்படி இப்படின்னு மாதிரி சொல்லி காவேரிக்கு வந்து டவுட் வந்துருச்சு. நீங்க அந்த குழந்தைய வந்து அப்படி பாக்குறீங்க, அப்பா சமைச்சு போடுறது அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவு ரொம்ப அட்டாச் ஆன மாதிரி இது பண்றீங்க அப்படின்னு மாதிரி காவேரி அம்மாட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து நீங்க இப்பெல்லாம் வர வேணாம் அப்படின்னு மாதிரி காவேரி அம்மா வந்து யமுனா கிட்டையும் கங்கா கிட்டையும் சொல்லிடுறாங்க. காவேரி அம்மா அதுக்கப்புறம் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க வந்து நாங்க இந்த ஊருக்கு வர்றதுக்கு ரீசனே இவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்றதுக்கு தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கு போல, விதி எப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்கு போல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. காவேரிக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடணும், காவேரி குட்டி காவேரி அப்புறம் விஜய் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு மாதிரி காவேரி அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. காவேரி அதுக்குள்ள கோவில்ல இருந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. காவேரி அம்மா வந்து கேக்குறாங்க, என்ன நீ அதுக்குள்ள வந்துட்டு, கோவில்ல கூட்டம் இல்லையா, இன்னைக்கு வந்து விசேஷ நாள் வேற, நிறைய கூட்டம் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதோட காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல கூட்டம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வந்து சீக்கிரம் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட காவேரி வந்து சொல்றாங்க, அவ அந்த குட்டி காவேரியோட அப்பா வந்து ஆக்சுவலா அந்த என்ன நமக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்க, அவரோட கிளம்பி கோவிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க, நீ சொன்னா நான் போனேன், ஆனா ஆக்சுவலா அவர் வந்து சொல்லியிருந்தா அவர் இருந்து வெயிட் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பார் போல, தெரியாதவங்க கூட எல்லாம் இந்த மாதிரி போக சொல்ற அப்படி இப்படின்னு மாதிரி காவேரி அம்மா வந்து காவேரி அம்மா கிட்ட திட்டிட்டு இருக்காங்க. அதோட காவேரி வந்து சொல்றாங்க, அவர் இந்த மாதிரி டெய்லியும் வீட்டுக்கு வர்றது, வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுலாம் வந்து எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அதுக்கு வந்து காவேரி அம்மா வந்து சொல்றாங்க, அவங்க அவங்க வந்து அவங்க குழந்தைக்காக இந்த மாதிரிலாம் நீ பேசாத காவேரி, அவங்க வந்து அவங்க குழந்தைக்காக தான் இது பண்றாங்க, அவங்க குழந்தையோட சந்தோஷத்துக்காக தான் அந்த தம்பி வந்து வந்துட்டு போறாப்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன இவ்வளவு பாசம் பொங்குது, எனக்கும் அந்த குழந்தைய பிடிக்கும் தான், ஆனா அதுக்குன்னு வந்து இந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, நீங்க வந்து இப்பதான் பாத்தீங்க, ரீசெண்டா தான் பாத்தீங்க, ஆனா அதுக்குள்ள வந்து இவ்வளவு பாசம் வச்சுட்டு இவ்வளவு பண்றீங்க வைக்கிறீங்க அப்படின்னு மாதிரி காவேரி அம்மா வந்து திட்டிட்டு இருக்காங்க.